ஹலோ டிராவலர்ஸ், கந்த சஷ்டி விரதம் இருக்கவங்க இதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு கந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாள். நான் நேத்தே கடைக்கு போயிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி கையில காப்பும் கட்டி கந்த சஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த 7 நாளுமே பால் மட்டுமே குடிச்சு என்னோட விரதத்தை நான் இருக்க போறேன். முருகனோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் நான் இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கணும்னு நீங்க எனக்காக வேண்டிக்கோங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை யாராச்சும் முருகனுக்காக விரதம் இருன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் சிரிச்சிருப்பேன். ஆனா இப்போ முருகனோட அருளால பல தடைகளை தாண்டி நான் இந்த கந்த சஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கந்த சஷ்டி விரதத்தினால பயனடைஞ்ச நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்போ ஒரு மனுஷன் தன்னோட உணர்வுகளையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தி செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கானோ அப்போ அவனால கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நான் நம்புவேன். ஸோ இந்த 7 டேஸ்ல என்னோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா கிட்ட முருகன் கிட்ட நம்ம தானே விடாப்பிடியா இருந்து நம்மளுக்கு வேணுங்கிறத கேட்கணும். ஸோ இந்த 7 டேஸும் நான் பால் மட்டுமே குடிச்சுதான் விரதம் இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கந்த சஷ்டி, கந்த குரு கவசம், அடுத்தது வேல்மாறல், இதெல்லாமே இந்த பாடல்கள் எல்லாமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கும்போது நம்ம முழு மனதோட அதை புரிஞ்சு நம்ம படிக்கும்போது கண்டிப்பா முருகன் தத்ரூபமா நம்ம முன்னாடியே உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான முருகனை பத்தின பாடல்களை படிங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரியான ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூரசம்ஹாரம் அப்போ நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா என்னால போக முடியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை பத்தி டெய்லியும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.